Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses, apply now. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 ஐ தொடர்பு கொள்ளவும். ஹேமா கமிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது இல்லையா? அதுக்கப்புறம் ஏற்பட்ட சேஞ்சஸ் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? அப்புறம் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையே. அதுக்கு முன்னாடி இருந்த இண்டஸ்ட்ரி வந்தாங்க, தாம் தூமுன்னாங்க, எல்லாரும் எல்லாம் பண்ணாங்க. இன்டர்வியூ வந்து என்னையே உயிரை வாங்கி இன்டர்வியூ எடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. என்ன பிரயோஜனம்? இப்போ என்ன கூட சொன்னாங்க ஒரு இன்டர்வியூவில், நான் சொன்னதுக்கு, நீங்கள் கேரளா பக்கம் வந்து உங்களை போட்டு தள்ளிடுவாங்க. ஐயோ, இதுக்கெல்லாம் பயந்து நான் வாழல. விஜய் சார் உங்களோட பாண்டிங் நல்ல பிள்ளை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய். எனக்கு இப்போ அவர் இப்போ கட்சியில் வராதுன்னு சொல்லும்போது கூட எனக்கு ரொம்ப அவரை நான் ஆசீர்வாதம் பண்ணேன். ஏன்னா கடவுள் அவரை நல்லா வைக்கட்டும். யோபாமாக்கு உங்களுக்கு வந்து அந்த சின்ன சின்ன செல்ல சண்டைகள் வரும் அக்கா தங்கச்சிக்குள்ளது. சாக்லேட்டுக்கு சண்டை போட்டோம் 2 பேரும் சின்னதில். நாங்கள் 2 பேரும் இங்கேருந்து பாலை தூக்கி ஏற்றா செட்டில் போடுவோம், அவள் அங்கேருந்து எனக்கு தூக்கி போடுவா. எம்ஜிஆர் ஐயா வந்து எங்களை எல்லாம் சத்தம் போட்டார், என்ன எங்கள் விளையாட்டு செட்டில் ஷூட்டிங் நடக்குது, சைலன்ஸ் அப்படின்ட்டு போனார். இண்டஸ்ட்ரியில் நீங்கள் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் மாற்றணும்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க. இப்போ கேரளாலேயும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி நிறைய படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அப்படின்றப்ப இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஹேமா கமிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது இல்லையா? அதுக்கப்புறம் ஏற்பட்ட சேஞ்சஸ் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னு ஒன்றுமே தெரியலையே. என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு சொல்லுங்க. ஓகே, என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு? ஹேமா கமிட்டினால என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு? அதுக்கு முன்னாடி இருந்த இண்டஸ்ட்ரி வந்தாங்க, தாம் தூமுன்னாங்க, எல்லாரும் எல்லாம் பண்ணாங்க. இன்டர்வியூ வந்து என்னையே உயிரை வாங்கி இன்டர்வியூ எடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. என்ன பிரயோஜனம்? என்ன யூஸ் அதுல? ஓகே, ஒரு யூஸும் கிடையாது, வேஸ்ட். அங்க வாழ்ற மக்கள் அவங்க அப்படியே தான் இருப்பாங்களே தவிர அவங்க மாற மாட்டாங்க. யாருமே மாற மாட்டாங்க, மாத்த முடியாது. மாத்தணும்னு நினைக்கிறவங்க செத்துதான் போகணுமே தவிர யாரும் மாற மாட்டாங்க. எல்லாம் அவங்கவுங்க கேட்டகரியில அவங்கவுங்க இன்னைக்கும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, யாரும் மாற மாட்டாங்க. ஆனா அந்த ஒரு போராட்டம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. போராட்டம் என்ன போராட்டம்? என்ன போராட்டம் பண்றவங்களால என்ன பண்ண முடிஞ்சது? இல்ல, போராட்டம் பண்ணவங்களால என்ன பண்ண முடிஞ்சது? ஓகே, இந்த விஷயங்கள்லாம் மாறி இருக்கலாம்னு உங்களுக்கு சிலது அது தோணி? மாறாதுமா. ஒரு சில விஷயத்த நான் சொன்னேன் இல்ல, மாத்த முடியாது, அது நம்மளால மாத்த முடியாது. அந்த மாதிரிதான் மாத்த முடியாது, மாற மாட்டாங்க, மாத்தவும் முடியாது, யாராலையும் மாத்த முடியாது. ஏன்னா அது ஒரு லாக். புரியுது. அந்த லாக்குக்குள்ள இருக்கவங்களால வெளியே வர முடியுமா? வெளியே வர முடியாது. வெளியில வந்தா என்ன ஆகும்? அவங்களே வெடிச்சு சதறிடுவாங்க. அதனால அதை மாற்ற முடியாது. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போய் என்ன கூட சொன்னாங்க ஒரு இன்டர்வியூவில், நான் சொன்னதுக்கு, நீங்கள் கேரளா பக்கம் வந்து உங்களை போட்டு தள்ளிடுவாங்க. ஐயோ, இதுக்கெல்லாம் பயந்து நான் வாழல. நான் தான் சொன்னேன், என்னை போட்டு தள்ளுவாங்களா? தாராளமாக போட்டு தள்ளிட்டோம், எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. இன்னைக்கு சாப்பிட்றவன் நாளைக்கு சாப்பிட்றோம், இல்லை நாளைக்கு சாப்பிட்ற இன்னைக்கு சாப்பிட்றோம், அவ்வளோதான். இது நீங்கள் பயந்து வாழ்கிற வாழ்க்கையே கிடையாதுமா. புரியுது. எதுக்குமா? யாருக்காக பயப்படணும்? எதுக்காக பயப்படணும் சொல்லுங்க. நம்ம வாழ்ற வாழ்க்கை நமக்காக தான் வாழ்றோமே தவிர பிறருக்காக நம்ம வாழல. பிறருக்காக வாழ்ற வாழ்க்கை என்னன்னா தான தர்மம் பண்றது, அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறது, அதுதான் தவிர மற்ற எதுவுமே கிடையாது. அதுல நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா கேரளால யாரும் கிடையாது. ஆமா, கேரளால இருக்காங்க, சுய இது தேடிக்கதான் இருக்காங்களே தவிர நம்ம தமிழ்நாட்டுல இருக்க ஆர்டிஸ்ட் மாதிரியோ தெரியாம செஞ்சுட்டு எவ்வளவு பேர் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி யாரா இருக்காங்களா? நான் இன்னைக்கு 10 லட்சம் கொடுத்தேன், 10 லட்சம் ரூபாய் நான் கொடுத்துட்டேன், இதைத்தான் அவங்க சொல்லுவாங்க, அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க, இவங்க எவ்வளவு கொடுத்தாங்கன்றாங்க. இது எதுக்கு சொல்லி காட்டுறீங்க? சொல்லாம செய்யுங்க. ஓகே, இது இவரு இவ்வளவு கொடுத்துட்டாரு, அவரு 5 லட்சம் கொடுத்தாரு, இவர் 10 லட்சம் கொடுத்தாரு. KYP பாலா செய்யறானே, போய் தேடி தேடி போய் ஒவ்வொருத்தருக்கு ஹேண்டிகேப்ஸுக்கெல்லாம் வண்டி வாங்கி கொடுக்குறாப்புல, எல்லாம் செய்யறாப்புல. இந்த மாதிரி யாரா இருக்காங்களா அந்த ஊர்ல? யாரும் கிடையாது. ஓகே, யாருமே கிடையாது. நான் போய் வேலை செஞ்சப்ப கூட மனசாட்சி இல்லாத மனிதர்கள் கிலோ என்ன விலைன்னு கேட்பாங்க. ஓகே, புரியுதா? கேரளா பக்கம் போனீங்கன்னா ஒரு கொம்புக்கு புடவையை கட்டிச்சு வச்சுன்னா அதை கூட போய் தொட்டு பார்ப்பாங்க, அப்படிப்பட்ட மக்கள். அதனால எனக்கு இந்த கேரளா பத்தியே பேசாதீங்க. எனக்கு அவங்கள பத்தி பேசினாலே எனக்கு கோவம் தான் வரும். நன்றி இல்லாத மக்கள்,
நன்றி இல்லாத ஒரு ஒரு உலகம் அது. அதை பத்தி பேசுறத விட பேசாம இருக்கலாம். ஓகே. எஸ். செத்து போன என் புருஷனுக்கே அவனும் வந்து ஒரு மரியாதை பண்ணல. இத்தனைக்கு எல்லாரையும் தூக்கி வச்சு கொண்டாடினாரு. என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு கால் என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு? உங்ககிட்ட நான் பணம் கேட்டேன்னா வியூவர்ஸ் வந்து இல்ல அந்த அம்மா பணத்துக்காக, எனக்கு எவன் பைசாவும் தேவையில்லைப்பா. நான் உடல உழைச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு எனக்கு போதும். அதை தவிர்த்து எனக்கு யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற மென்டாலிட்டி எனக்கு கிடையாது. எனக்கு வேண்டாம். அப்படி வாழ்ந்தா நான் எங்கேயோ போயிருக்கணும். இன்னைக்கு நான் ஏன் இன்னும் இப்படியே இருக்கேன்? அந்த ஒரு தப்பான புரிதலும் இருக்கு இல்லையா? ஆமா, தப்பான புரிதலும் இருக்கு. அதனால நமக்கு அது வேண்டாம். வேண்டாம், விட்டுறலாம். வேண்டாம், விட்டுறலாம். என்ற ஒரு அழகான மெமரிஸ் அப்படின்னு ஆமா, நீங்க இந்த பேசிட்டு இந்த மெமரிஸே எவ்வளவு பெரிய அழகான மெமரிஸ். நம்ம சென்னையில வாழ்றோம், சென்னை மக்களோட வாழ்றோம். சென்னை மக்கள் எங்க போனாலும் சந்தோஷமா நம்மள பாக்குறாங்க. அவங்க எங்க வீட்ல ஒரு ஆளா அவங்கள எங்க தத்து போனாலும் எடுத்துக்கிறாங்க. நம்ம கைய என்னமோ புடிச்சு அப்படி கொஞ்சுவாங்க. நம்ம கைய புடிச்சு கொஞ்சறவங்க இருக்காங்க. என்ன அவங்க இருக்கும்போது நமக்கு என்னப்பா, மத்தவங்கள பத்தி நம்ம எதுக்கு கவலைப்படணும்? கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டுல இருக்கிற எனக்கு உதவுற எல்லாரும் போதும். சூப்பர். நம்ம இண்டஸ்ட்ரி போதும். நான் தமிழ் இண்டஸ்ட்ரி போதும். ஓகே. எனக்கு சினிமால வாய்ப்பு கொடுக்கலன்னு நான் யாரையும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். அது ஒரு டைம் வரும்போது கூப்பிடுவாங்க, கூப்பிடாம கூட போலாம். ஏன் நான் சின்ன திரையில வாழ்ந்துட்டு தானே இருக்கோம். ஆமா, என்ன எப்படியுமே மாதிரி அந்த ஒரு திரை இருக்கே உங்களுக்கு. எத்தனையோ பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், வீட்டுக்குள்ளேயே போய் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இது போறோமா? எங்களை என்கரேஜ் பண்ற மக்கள் போதும் எனக்கு. நான் அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன். என்ன வாழ்த்துறவங்க இருக்கு, எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ பிள்ளைங்கள் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில. என்ன அது போதுமே நமக்கு. ஒரு ஃபங்க்ஷன் போனா அம்மா அப்படின்னு ஓடி வராங்க, எல்லாருக்கும் அந்த அம்மா ஞாபகம் வருது. ஆமா, அந்த அம்மான்னு ஓடி வரும்போதே நம்மள அறியாம அந்த ஒரு பாசம் இருக்கு பாரு, அது யாருக்கு கிடைக்கும்? அது கடவுள் எனக்கு போட்ட பெரிய ஒரு ஒரு கிஃப்ட். ஓகே. ஆமா, அது போதும். நான் இருக்கிற வரைக்கும் அப்படியே இருந்துட்டு போயிடணும்னு நினைக்கிறேன். அந்த அம்மான்ற ஒரு பேரோட, அந்த பேரோடயே நான் இருந்து வாழ்ந்துட்டு போயிடணும்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளவுதான். நைஸ். அண்ட் அடுத்ததா விஜய் சார் உங்களோட பாண்டிங். விஜய் சார் உதயா படம் பண்ணோம், அதுக்கப்புறம் திருமலை பண்ணேன், 2-3 படம் பண்ணியிருக்கேன். அவர் ஒரு குழந்தை, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு குழந்தை, அவ்வளவுதான். மற்றபடி அவருடைய இது பத்தி எனக்கு பெருசா எனக்கு சொல்ல தெரியல. நல்ல லைஃப். ஒரு மறக்க முடியாத மெமரி இருக்கும் இல்லையா செட்ல? அவரு மறக்க முடியாத மெமரினா உதயா படம் ஷூட்டிங்ல தென்காசி குற்றாலத்துல இருந்தோம். அப்போ ஒரு வீட்டு மாடியில போயிட்டு நொண்டிக்கால் விளையாடிட்டு இருந்தாரு பசங்களோட, சின்ன சின்ன குட்டி பசங்களோட. அப்ப அவர் கல்யாணம் ஆகல, குட்டி பசங்களோட சேர்ந்து நொண்டி அடிச்சு விளையாடிட்டு இருந்தாரு. அது இன்னைக்கு என்னால மறக்க முடியாது. இன்னொரு விஷயம், திருமலை படம் பண்ணும்போது மழை செட்டப், அது ராத்திரி ஷூட்டிங். நான் வந்து கேரளால இருந்து இங்க வந்திருக்கேன் ஷூட்டிங்காக. பாலச்சந்திர அப்பா தான் கூப்பிட்டாரு, வந்து செஞ்சு கொடுத்துட்டு போ என்ன அப்படின்னு. ஆமா, அவருக்கு மிரட்ட தான் செய்வாரு எப்பவுமே. அப்போ ஃப்ளைட் டிக்கெட் போட சொல்லிடுறேம்மா, வந்துருமான்னாரு. சரிங்கப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஃப்ளைட்ல இருந்து நேர ஏர்போர்ட்ல இருந்து நான் செட்டுக்கு தான் வந்தேன். அந்த இந்த செட்டு போட்டிருந்தாங்க இதுல சாலிகிராமத்துல ஒரு ஸ்டூடியோல. வந்தோடனே எனக்கு தூக்கம், நான் ரொம்ப தூக்க கலக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ராத்திரி 11 மணி, வெளியில ஒரே கொசுகடி. அப்போ விஜய் சாருக்காக ஒரு ரூம் போட்டிருக்காங்க அங்க, அதுல ஏசி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருந்தாங்க. இவர் வந்தவர் நான் அப்படியே கொசு தட்டிட்டு உட்கார்ந்தது பார்த்துட்டு என்ன பண்ணிருக்காரு, அவர் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அம்மா வெளியே உட்காந்துருக்காங்க, போய் ரூம்குள்ள உட்கார சொல்லு. அவரு என்கிட்ட ஓடி வந்தம்மா, அம்மா நீங்க உள்ள போய் உட்காருங்கம்மா, சார் உங்களை உள்ள உட்கார சொல்ல, விஜய் தம்பி உள்ள உட்கார சொல்ல. இல்லைங்க வேணாம், பாவம் அவர் ரெஸ்ட் எடுக்கிற டைம் நான் போய் உள்ள உட்காந்தா நல்லா இருக்கா, நான் எப்படி உட்காந்துக்கிறேன், பிரச்சனை உட்காந்து. அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, வந்து டின்னர் சாப்பிட்டு போகும்போது அம்மா ஒழுங்கா உள்ள போய் படுக்க சொல்லு, நான் காலையில தான் வருவேன், 4 மணி. ஆமா, நான் 4 மணி ஆகும், அங்கதான் இருப்பேன் செட்ல, அம்மா உள்ள போய் படுக்க சொல்லு அப்படின்னாரு. திரும்பவும் சொன்னாங்க, நான் போவே இல்லை, வெளியவே உட்காந்துட்டேன். அப்புறம் ஷார்ட்டை கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அது பார்த்து கேட்டாரு, ஏன் உங்களை நான் போய் ரூம்ல படுக்க தானே சொன்னேன், ஏன் அப்படி பண்ணீங்க நீங்க அப்படின்னாரு.
பரவாயில்ல தம்பி இருக்கட்டும், அதுக்கு என்னப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொசுக்கடியில அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்கம்மா அப்படின்னாரு. பரவாயில்ல தம்பி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டா. அதான் அந்த மாதிரி அந்த புள்ள நல்ல புள்ளம்மா, நல்ல புள்ள. எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய். எனக்கு இப்ப அவர் இப்ப கட்சியில வராதுன்னு சொல்லும்போது கூட எனக்கு ரொம்ப அவரை நான் ஆசீர்வாதம் பண்ணேன். ஏன்னா கடவுள் அவரை நல்லா வைக்கட்டும், நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பிளெஸிங் எப்பவுமே எனக்கு விஜய் மேல உண்டு. நான் எந்த தமிழ் ஆர்டிஸ்டையும் வெறுத்தவளே கிடையாது, எல்லாரையும் பிடிக்கும் எனக்கு. சத்யராஜ் சார் ஒரு பாலக்காடுல ஒரு மாமி வீட்டுல ஷூட்டிங் நடக்குது. அந்த மாமி காலையில போனோம்னா மல்லிப்பூ மாதிரி இட்லி கொடுத்தாங்க எனக்கு பொடியும். அதை சாப்பிடறப்ப நல்லா உட்காந்து சாப்பிடுங்க, எங்களுக்கெல்லாம் கொடுக்காதீங்க. அப்புறம் டெய்லி அவருக்கு டிஃபன் கொடுத்துட்டு தான் எனக்கு தருவாங்க. மாமி முதல்ல அவரு கொடுத்துருங்க மாமி. அப்புறம் அவரும் அவ்வளவு அன்பான ஒரு மனிதர், ரொம்ப மணிவண்ணன் சார் இவங்க எல்லாருமேம்மா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தி பெஸ்ட் பீப்புள்ஸ். தமிழ் இண்டஸ்ட்ரி எல்லாமே ரொம்ப தங்கமான மனிதர்கள். அத மட்டும்தான் எனக்கு சொல்ல வரும். சூப்பரா சொன்னீங்க. என் கடைசியா ஒரு கேள்வி, அதாவது நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா சோபா அம்மாக்கு உங்களுக்கு வந்து அந்த சின்ன சின்ன செல்ல சண்டைகள் வரும் அக்கா தங்கச்சிக்குள்ளது, அதுல ஏதாவது ஒரு மறக்க முடியாத சண்டை ஏதாவது? சாக்லேட்டுக்கு சண்டை போட்டோம் 2 பேரும் சின்னதுல. 2 பேரும் எனக்கு என்ன 15 வயசு 14 வயசு, அவளுக்கு 10 வயசோ என்னமோ. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம். இடையில அவங்க அப்பா வந்து பூந்து என்ன 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து சோபா வந்து லாஸ்ட் நான் பார்த்தது என்னால மறக்க முடியாத ஒரு விஷயம். கடைசி அவளை நான் செட்ல பார்த்தேன். 3 months ஏதோ பிரெக்னெண்டா இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் போய் கேட்டுக்கல. அப்படியே சோகமா அப்படியே நடந்து போயிட்டு இருந்தது. கேட்ட என்ன மொளை அப்படின்னு, மொளைன்னு தான் கூப்பிடுவேன் அவளை நான். என்ன மொளை என்ன எப்படி இருக்க அப்படின்னா அப்படின்னா அவ்வளவுதான், ரொம்ப பேசல, அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு வாரத்துக்குள்ள சூசைட் பண்ணிடுச்சு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து என் ஹஸ்பண்ட் தான் போய் வீட்டுல போயிட்டு கதவெல்லாம் உடைச்சு இந்த பொண்ணை வெளியே தூக்கிட்டு வந்து போட்டு எல்லாம் பண்ணாரு. காலெல்லாம் கிழிச்சுக்கிட்டு வந்தாரு. அந்த மாதிரி சோபாக்கு எனக்கும் அந்த சின்ன வயசுல அந்த ஷூட்டிங்ல சின்ன சின்ன சண்டை போடுவோம் 2 பேரும், செல்ல சண்டைகள். அது நெஜ சண்டை சொல்ல முடியாது. பாவம் இப்ப அந்த அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல, எல்லாரும் போயிட்டாங்க. அந்த ஒரு பெண்ணுடைய வாழ்வுனால எல்லாருமே போயிட்டாங்க. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு மனசு பாதிப்பு. அது மறக்க முடியல. கண்டிப்பா. அதாவது நிறைய மெமரிஸ் இருக்கு உங்களுக்குள்ள, நிறைய போராட்டங்கள் இருக்கு. அது ஒரு குழந்தை. கண்டிப்பா மனசளவுல எல்லாருமே அந்த ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். கண்டிப்பா. என் குட்டி தங்கச்சி அதே மாதிரிதான் ஸ்ரீதேவியும் நானும் அனுராகாலுன்னு ஒரு படம் பண்ணோம். அந்த பிள்ளை இறந்தப்ப நான் தான் யோசிச்சேன், கடவுளே ஏன் கடவுளே இவங்களை கூட்டு போன, என்ன கூட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஏன்னா ஸ்ரீதேவியும் ரொம்ப பெட்டு. அப்ப அவங்க பெருசா வரல. ஃபர்ஸ்ட் படம் தான் ஹீரோயினா நடிக்கிறா. அவங்க அம்மா டெய்லி பிளேடு வாங்கி கொடுக்கணும் ஐப்ரோ பண்ணணும்னா. ஆமா, டெய்லி காலையில ஒரு புது பிளேட் எடுத்து ஐப்ரோ எடுக்கணும் அவளுக்கு, இல்லைன்னா வந்துரும். அவங்க அம்மா கத்திக்கிட்டே இருப்பாங்க, உனக்கு பிளேடு வாங்கியே நான் வீணா போயிடுவேன் போல இருக்குன்னு. ஆமா, மேனுவலா அப்பெல்லாம் அப்படிதானே, மேக்கப் மேன் தான் எடுத்து விடுவாரு, இவ தானா எடுத்துப்பா. அந்த மாதிரி நாங்க 2 பேரும் இங்க இருந்து பாலை தூக்கி ஏத்தா செட்ல போடுவோம், அவ அங்க இருந்து எனக்கு தூக்கி போடுவா. எம்ஜிஆர் ஐயா வந்து எங்களை எல்லாம் சத்தம் போட்டாரு, என்ன எங்க விளையாட்டு செட்ல ஷூட்டிங் நடக்குது சைலன்ஸ் அப்படின்னு போனாரு. அப்படின்னு பயம் இருக்கும்ல. நாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து மறக்க முடியாது. சுத்தமா எனக்கு அந்த ஃபீலே வரல. அந்த பிள்ளையா இறந்துருச்சுன்னு அப்படின்னு தோணுச்சு. அந்த எந்த பாம்பே போய் அந்த பொண்ணு அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி பேர் புகழோட வாழ்ந்த கடைசியில இப்படி இறந்துருச்சு அப்படின்னு. அதுவும் ஒரு கண்டிப்பா ஒரு எல்லாருக்குமே இன்ன வரைக்கும் மறக்க முடியாது. நிறைய விஷயங்கள் மறக்க முடியாது, நிறைய நல்ல நினைவுகள், அவ்வளவுதான். சந்தோஷமான விஷயங்கள், அப்பாவோட ஒர்க் பண்ணது, பாலச்சந்திரா அப்பாவோட வேலை செஞ்சது, பாலு மகேந்திரா சாரோட ஒர்க் பண்ணது, எல்லாமே எல்லாருக்கும் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் வேற மாதிரி இருக்கும். அது லைஃப், அவ்வளவுதான். அது எல்லாமே இருந்தாதான் ஒரு மாதிரி நிறைவா போகும்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா சந்தோஷம், இன்னசென்ஸ், அது சோகம், அழுகை எல்லாமே கலந்தது தானேமா ஒரு வாழ்க்கை. ஆமா, வந்து சந்தோஷம் மட்டுமே ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையாக முடியாது, அதுல எல்லாம் கலந்ததுதான் ஒரு வாழ்க்கை. துக்கம்ன்றது வரும், கஷ்டங்கிறது வரும். இன்னைக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 27 வருஷமா நான் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்.
ஆனா நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். என்னோட கஷ்டம் என்னோடயே போட்டோம். நான் இதெல்லாம் தாண்டணும். பல லட்சம் கடன் இருந்தது. எல்லாத்தையும் அடைச்சு திரும்ப கடனாகும், திரும்ப அடைப்பேன், திரும்ப கடனாகும், திரும்ப அடைப்பேன். ஆனா அதுவே அந்த ஒரு போராட்டம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆமா. கடன் இல்லாம வாழ்றது ஒரு நிம்மதியான வாழ்க்கைன்னே அது சொல்லுவாங்க. எனக்கு கிடைக்கவே இல்ல. அந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கவே இல்ல. இன்னைய வரைக்கும் எனக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கல. கடன் இல்லாத வாழ்க்கை எனக்கு கிடைக்கல. இன்னைக்கும் இந்த பைசா இவ்வளவு போகணும், இது இவ்வளவு போகணும், இதுக்கு இவ்வளவு நான் சம்பாதிக்கணும்ன்ற அந்த மாசம் மென்டாலிட்டி தான், அதுக்கான ஒரு பிளான் இருந்துட்டே இருக்கு. ஓடணும்ன்ற மென்டாலிட்டி தான் வருது. அதுல இருந்து என்னைக்கு நான் வெளியில வருவேன்னு எனக்கே தெரியல. நிறைய கேள்விகள் இருக்கு உங்ககிட்ட. ஆமா. எனக்கே தெரியல. நான் சில நேரம் நான் தனிமையா இருக்கும்போது அதுதான் என்ன தனிமைப்படுத்துதோன்னு எனக்கு அந்த தோணுது. அந்த கேள்விகளுக்கு டைம் பதில் அந்த தேடுறதுலயே கேள்விகளுக்கு என்னால என்னைக்கு எனக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது. அது ஒரு விஷயம் இன்ன வரைக்கும் என்னோட லைஃப்ல போயிட்டு இருக்கு. என்ன பாக்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் என்ன துக்கம் இருந்தாலும் சிரிப்பேன். ம். என் வீட்டுக்காரர் வந்து 3வது நாள் நான் ஷூட்டிங் போனேன், அன்னியன் ஷூட்டிங்க்கு. அங்கேயும் நான் சிரிச்சுட்டு தான் இருந்தேன். யாரையும் நான் அழ வைக்கல. எல்லாரும் என்ன பார்த்து அழுதாங்க, நான் அழுவல. ஏன்னா கடவுள் எனக்கு அந்த ஒரு மென்டாலிட்டியை கொடுத்துருக்காரு. அது சாகுற வரைக்கும் இந்த மென்டாலிட்டி இருந்தா போதும்னு நினைக்கிறேன். என்ன ஒண்ணு, போகும்போது நிம்மதியா போகணும். கடன் இருக்கக்கூடாது, எந்த யாரோட சாபமும் இருக்கக்கூடாது. படுத்தோமா தூங்கினோமா, கடவுள் என்ன, என் பிள்ளைய, என் வீட்டுக்காரன் என்ன அழகா கூட்டு போயிடணும்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு மட்டும் என் லைஃப்ல நடந்தா போறோம். யாரும் வந்து செத்ததுக்கு அப்புறம் ஐயோ அவங்க இவ்வளவு பைசா கொடுக்கணும், ஐயோ இவங்க இப்படி பண்ணிட்டா, யாரும் என்னை பார்த்து சொல்லக்கூடாது. புரியுது. அந்த ஒரு வேண்டுதல் தான். இதுதான் என்னோட வாழ்க்கை, இதுதான் என்னோட வாழ்க்கை, இதுதான் என்னோட வாழ்க்கை. இது மட்டும்தான் நான் வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமா இருக்கு தவிர வேற எதுவுமே என்னோட வாழ்க்கையில இல்லை. நான் எப்ப சந்தோஷப்படுவேன்னு எனக்கே தெரியாது. நான் எப்ப அழுவேன்னு எனக்கே தெரியாது. நான் எப்ப சிரிப்பேன்னு எனக்கு தெரியாது. இந்த 3 விஷயங்களும் நான் எப்ப பண்ணேன்னு எனக்கே தெரியாது. லைஃப், இந்த லைஃப் வந்து சந்தோஷமா நீ இருக்கிற அன்சர்டைனா காலம் நான் போயிட்டு போகணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்லை. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் மாறணும். அண்ட் இன்னுமே வந்து உங்களுக்கு தனிமையெல்லாம் போய் கடன் தீர்ந்து சந்தோஷம் நிறைய வரணும். ஏன்னா கமெண்ட் செக்ஷன் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூஸ்ல நிறைய பேர் சொல்றது என்னன்னா, இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, இவ்வளவு போராடி இருக்க கூடாது அப்படின்ற விஷயங்கள் அவங்களுக்குள்ளேயும் யோசிக்க வச்சிருக்கீங்க, ஆடியன்ஸ்குள்ளேயும். சோ அந்த மாதிரி எண்ணங்களே கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா மக்கள் வந்து அவங்க வீட்டு ஆளாதான் உங்களை பாக்குறாங்க. கண்டிப்பா எஸ். சாப்பாடே போடுவாங்க, உள்ள கூப்பிட்டு வச்சு சாப்பாடே இத்தனை போடுவாங்க. பேர் சொந்தம் இருக்காங்களே அப்படின்றப்ப அந்த தனிமை வந்து சீக்கிரமா ஆமா, மறைஞ்சிரும். யாருக்கும் கிடைக்காத சில விஷயங்கள் எனக்கு ஆமா. கிடைச்சிருக்கும். அதையெல்லாம் என்னால மறக்க முடியாது இல்ல. ம். அதான் சொல்றேன், ஒரு பெரியபாளையத்துல ஒரு ஷூட்டிங் போயிட்டு காவேரின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தால, ம். சுஜிதாவோட பிரதர், இவனை கல்யாணம் பண்ணா பாரு. இப்போ இன்னும் இருக்கா மலையாள ஆர்டிஸ்ட், ஓகே. காவேரி. அந்த பொண்ணு வந்து மீன் குழம்பு வாசனை, ஐயோ மீன் குழம்பு, ஐயோ ஊர் மீன் குழம்பு வாசனை வருது, இல்லைன்னா கிடைக்குமா கிடைக்குமா, சேச்சி ப்ளீஸ் ப்ளீஸ். நான் சொன்னேன், ஏப்பா அல்பமா போய் வீட்டு வாசல்ல போய் மீன் குழம்பு கொடுங்கன்னு கேட்கறதா சார். நடந்து போயிட்டு இருக்கோம் அந்த தெருவுக்குள்ள பெரியபாளையத்துல. ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் மீன் வறுவல் வாசனை வருது. நான் சாப்பிட மாட்டேன், ஆனா இவளுக்கு வாசனை தாங்க முடியாது. மீன் குழம்பு. அப்புறம் நாங்க போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு வீட்டு அம்மா வாசல்ல பாயெல்லாம் விரிச்சு டம்ளர் எல்லாம் வச்சு தட்டெல்லாம் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க போனாலும் உங்களுக்கு விருந்து ரெடியா வந்த இருக்கும். உடனே அம்மா வாங்கம்மா உட்காருங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னாங்க. என்னது சாப்பிட்டு போங்களா? காவேரி சாப்பாடு போடுறாங்க சாப்பிட்றியா நீனா? ஐயோ சேச்சி வாங்க போலாம், முதல்ல போய் உட்காந்து போய் டப்புன்னு போய் சப்பாங்கால போட்டு மீன் குழம்பு மீன் வறுவல் எல்லாத்தையும் சாப்பிட்டு ஏப்ப விட்டுட்டேன் சொல்றேன். அப்பா நீங்க சாப்பிடல, ஆனா உங்க பங்கு சேர்த்து எனக்கு நான் சாப்பிட்டேன். ஓகே. அந்த சந்தோஷம் நம்மளால அவளுக்கு கிடைச்சது இல்ல. அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த சந்தோஷம் எப்படின்னா மக்கள் உங்களை கொண்டாடுற விஷயம் தான். எங்க போனாலும் உங்களுக்கு விருந்து இருக்கு, நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கான மக்கள் இருக்காங்க. அந்த படம் பண்ணது நான் மெட்டிவலி டைம் புன்னகை பூவே. ஓகே. புன்னகை பூவேன்னு ஒரு படம் பண்ணோம். அந்த படம் பண்ணும்போதுதான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுனால இது எல்லாமே சில விஷயங்களை நம்ம வந்து நினைச்சு பார்த்தோம்னா சந்தோஷத்தை கொடுக்கும். அவ்வளவுதான். கண்டிப்பா இன்னுமே உங்களுக்கு நிறைய இந்த சந்தோஷங்கள் வரும். அந்த நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும். நீங்க சொன்னீங்களே சேவை பண்ணும், எல்லாமே நடக்கும். அண்ட் இந்த இன்டர்வியூமே பாத்தீங்கன்னா நிறைய
மிக்ஸ்டான எமோஷன்ஸ் தான் பார்க்க முடிஞ்சது. உங்களோட இன்னசென்ஸ் பார்க்க முடிஞ்சது, சைல்ட்ஹுட் மெமரிஸ் பார்க்க முடிஞ்சது, நீங்க பண்ண ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. இதுக்கப்புறம் நீங்க என்னென்ன ஆசைப்படுறீங்களோ எல்லாமே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் ஓப்பனா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்மா. இவ்வளவு நேரம் நான் பேசுனதெல்லாம் கேட்டு நீ இன்னும் கூட கேட்கலாம், பிரச்சனை இல்லைன்னா அவ்வளவு நேச்சுரலா வருது உங்ககிட்ட இருந்து. ரொம்ப சந்தோஷம். இந்த ஆதன் டிவி சேனல் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூமா. தேங்க்யூ.